2019 ஒரு மீடியாவில் வந்து குடும்பத்தில் எனக்கு அப்புறம் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன ஒரு மனிதர் திடீர்னு 2020 இளைஞர் செயல் எல்லாரும் கொடுத்துட்டாங்க. 21 எலெக்ஷன் நிற்க வச்சிட்டாங்க. 21 எம்எல்ஏ ஆகிட்டார். 22 வந்து மினிஸ்டர் ஆகிட்டார். 23 டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்போது அங்கே ஷார்ட் பீரியட் எவ்வளோ டைம் பார்த்துக்குவோம். 2 வருஷத்துல எல்லாமே நடந்துச்சு. 50 வருஷம் இங்கே இருக்குது, 2 வருஷம் இங்கே இருக்குது. அப்போ இதுவே வந்து தாவேக்கா வந்து 2.5 வருஷம் ஆரம்பித்த கட்சி, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்குறீங்க. 2 வருஷம் ஆன அரசியல் உள்ள வந்த ஒரு நபருக்கு வந்து நீங்கள் தூக்கி துணை முதலமைச்சர் கொடுப்பீங்க. நாங்கள் வந்து 60 வருஷமாக அரசியல் படத்தில் நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்கணும். இலவசம்னு ஒன்று கொடுத்துருவீங்க, 1000 ரூபாய் ஃப்ரீ, 1000 ரூபாய் காசு கொடுத்துருவீங்க மகளிருக்கு. காசை கொடுத்துட்டு சொல்லி காட்டுவீங்க, பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதையும் சொல்லி காட்டுவீங்க. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இதுதான் உங்களோட விடியல் தரம் ஆட்சி. இதுதான் 4.5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 1764 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ரேப்பாக இருக்குது தெரியுமா? அப்போ நீங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா பேலன்ஸ் இருக்க 1763 பெண்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா? இன்னைக்கு நான் வந்து சுட்டு பிடிச்சேன், ஆக்ஷன் எடுத்தேன், காவல்துறை ஏன் அவங்க அங்கே போகணும் அப்படின்னு அந்த நேரத்தில் ஏன்னா எனக்கு புரியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் சுதந்திர நாட்டில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம். கரெக்டு தானே? இது வந்து சர்வாதிகாரத்தில் நம்ம இல்லை. அவங்க மக்கள் அங்கே ஏன் போனாங்கன்ற கேள்வியே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது. ஏன் காவல்துறைக்கு அப்போ அது தெரியாத, அது பொறுக்கிங்க இருக்க இடம்ட்டு நீங்கள் ஏன் அங்கே போய் எதையும் கேட்காம அவங்கள போய் கேட்காம பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட ஏன் அந்த நேரத்தில் அங்கே போகணும் அப்படிங்க இதெல்லாம் ஒரு கேள்வி. அவங்க 1000 விஷயத்துக்கு போயிருப்பாங்க, அது அவங்களோட பர்சனல். இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 50 வருஷமாக நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்லையாவது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், மக்களுக்கு இந்த நல்லதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்களே எங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்றைக்காவது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அடுத்த கட்சியை டிமாரலைஸ் பண்ணுறது, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணதுனால தான் இப்படி அப்படின்னு இதே தானே பேசியிருக்காங்க. என்றைக்காவது ஒரு இடத்துலையாவது என் கட்சி இப்படிலாம் பண்ணிச்சுங்க, மக்களுக்காக இவ்வளோ போராடிச்சு, இவ்வளோ பண்ணிச்சு, இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களால் கேட்க முடியுமா? அப்படி கேட்டிருந்தீங்கன்னா 2019 உங்கள் தொகுதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி இருக்காது. விஜய் அண்ணா வந்து ஒரு செயல் வீரர், அவர் செயலில் தான் காட்டிட்டு போவார். இது வரைக்கும் இப்போ பேசும்போது அது வந்து கரூர் மேட்டரை பற்றி எதாவது பேசினார் அவர். இப்போது வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் இன் தமிழ்நாடும் இன் இந்தியாவும் வந்துட்டு இருக்கு. ஏன் இந்தியா உடனே சொல்கிறா அப்படின்னா மோடிக்கு போவாரா, ராகுல் காந்தியா அப்படி சொல்லி தேடப்படும் ஒரு பவர்ஃபுல். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கழித்து பொதுக்குழு வந்து கூடியிருக்கு. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் பல தீர்மானங்களையும் தாண்டி தீர்க்கமான கோவங்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், சைலண்ட்டாக பேசினாலும் விஜய் அவர்களாக இருக்கட்டும், பொதுச் செயலாளர் புஷ் ஆனந்த் அவர்களாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எல்லாரையுமே ஒருமையில் பேசக்கூடிய ஒரு கோபம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு கோபம் ஏன் அப்படின்னு கேட்குற கேள்வியே வந்து ரொம்ப தவறாக இருக்குங்க. நீங்கள் புரிஞ்சிக்கல, அவங்களோட கோபத்தை வந்து ஒருமை அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அது ஒருமையில் பேசலைங்க. அவங்களோட அந்த கோபத்தை உச்சப்பட்ட கோபத்தை வந்து வெளிக்காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்குறீங்க? 41 உயிர் போயிருக்கு, அதுக்கு காரணம் என்ன ஏதுன்னு அவங்களுக்கு தெரியும் கிளியராக. ஓகே, அதனால் அவங்க அதை வந்து வெளிப்படுத்தி அவங்க கோவத்தை காட்டி பேசிகிட்டு இருக்காங்க. யாரும் இங்கே ஒருமையில் பேசல. அவங்க அதாவது இல்லை, இன்னும் 6 மாதம் இருக்கட்டும்டா, பார்த்துக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும். இது முரசொலி பத்திரிகை எடுத்து அப்படின்னா டிஎம்கே காரங்க பேசாததே வந்து இப்போ நீங்களும் பண்ணணும். அதுதான் அவர் அதுலேயே சொல்லிட்டு இருப்பாரு, எங்கள் தலைவருக்கு இதெல்லாம் பிடிக்காது, ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன், நான் இப்படி தான் பேசுவேன்றதை ஓப்பனாக தைரியமாக அவ்வளோ தைரியத்தோடு அவர் சொல்கிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? அவர் நீங்கள் எப்பயே சொல்கிற, நீங்கள் வந்து அவர் மரியாதை இல்லாமல் அப்படி பேசுகிறாரு இப்படி பேசுகிறாரு நீங்கள் யோசிக்கிறீங்க. அவர் உண்மையை எடுத்து பேசும்போது எல்லாருக்கும் கோவம் வரும். இவ்வளோ நாள் ஒரு வழி, 30 நாள் 41 நாள் கழிச்சா இது இப்போ நடக்கிறது. இந்த 41 நாள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஒரு வலி இருந்திருக்கும். நம்மளை இப்படி பண்ணியிருக்காங்களே, நம்மளால மக்களுக்கு இப்படி இவ்வளோ பாதிப்பு அவங்க கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை என்றைக்காவது ஒரு நாள் வெளிக்காட்டணுன்றதுக்காக காட்டியிருக்காங்க. ஸோ இது யார் மேலேயும் வந்து ஒருத்தரை ப்ளேம் பண்ணி அவங்க அப்படி பேசல. என்ன உண்மையோ அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இதில் வந்து எப்படி நீங்கள் ஒருமையில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? ஸோ இது ஒருமையிலலாம் இல்லைங்க. இது கோவத்தை அவர் வெளிப்படுத்துகிறக்கா கரெக்டான நேரத்துலையும் கரெக்டான இடத்துலையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது விஜய் சார் பேசும்போது பல விதமான விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தார். அதுலேயும் குறிப்பாக சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசின வித வச்சையும்
அதே மாதிரி வந்து கோர்ட் ரிலேட்டபிளான பல விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். அதில் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கேஸை முறியடிக்கணுங்கிறதுக்காக பல லட்சங்கள் கோடிகளை கொடுத்து வழக்கறிஞர்களை வந்து ஹைகோர்ட்டில் வந்து நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு கோர்ட் ரிலேட்டபிளான விஷயங்களை விமர்சனம் பண்ணுறது சரியா? விஜய் அண்ணா வந்து கோர்ட்டை அவமதிக்கல, நீதிபதிகளை அவமதிக்கல. அதாவது நீங்களே சொல்லுங்கள், இன்றைக்கி இருக்க அட்வொகேட்ஸ் யாராவது காசு இல்லாமல் வேலை பார்ப்பாங்களா? அவங்களும் காசு கொடுத்து தான் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது லட்சங்கள் கோடிகளை கொடுத்து தான் அவங்க கேஸை வாதாடுன்ற நிலமையில் இப்போ எல்லாருமே இருக்காங்க. சரி, நான் நாட் ஒன்லி ஃபார் டிஎம்கேக்கு சொல்ல, ஜென்ரலாகவே ஒரு சிவில் கேஸ் எடுத்தாலே அந்த மாதிரி தான். இப்போ ஒரு லேண்டு அக்வசேஷன் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு லேண்டு பிரச்சனை நடக்குதுனாலுமே லாயருக்கு நம்ம காசு கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்கும். ஏன்னா அது அவங்களோட தொழில். அவங்க போய் தர்மத்துக்கும் சர்வீஸுக்கும் பண்ணிட்டு போகிற ஸ்டேஜில் இப்போ யாருமே இங்கே இல்லை. ஏன்னா இன்னைக்கு காசு பணம் இல்லாமல் எதுவுமே இல்லைன்றது வந்து எல்லாருக்குமே இங்கே தெரிகிற ஒரு விஷயம் தான். அதாவது காந்தி தாத்தா இல்லாமல் எதுவுமே இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க கோடிகளை கொடுத்து பேசுனதுனால என்ன அவமதிப்பு? அவர் யாருக்கும் அவங்க, அதாவது விஜய் அண்ணா யாரையும் வந்து அவமதிச்சுலாம் பேசலை, நீதிபதிகளையும் கோர்ட்டையும் அவர் அவமதிக்கலை. நடந்ததான் சொல்கிறார். உண்மை தானே, அவர் காசு கொடுத்து தானே வாதாடுறாங்க. காசு கொடுத்து வாதாடுறதா சொல்கிறாங்க. நீ கோடி கணக்கில் கொடுத்து வாதாடிட்ட, அப்பயுமே உன்னால் எதுவும் பண்ண முடியலன்றதை சிம்பாலிக்காக அவர் சொல்கிறார். இதுக்கு மேலே அவர் வந்து உடனே இதை வந்து கோர்ட் அவமதிக்கிறாங்க, உடனே நீதிபதி அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில சங்கிகள் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அவர் யாரையும் அவமதிக்கல. அவர் நடக்கிறதையும் இயல்பையும் எடுத்து சொல்கிறார், அவ்வளோதான். இந்த ஒரு சூழ்நிலையில் அம்மாவை பொதுக்குழுக்கு வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அது என்ன, அம்மா சென்டிமெண்ட்டுக்காகவா? அதுதான் அது. அம்மா சென்டிமெண்ட்டு நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவர் ஒரு மரியாதை கொடுத்து வர வச்சுருக்காரு. அம்மா சென்டிமெண்ட்டு இப்பயே சொல்கிறாங்க, பெண்களுக்கு அவர் தனித்துவமான மரியாதையும் மதிப்பும் கொடுக்குற ஒரு மனுஷன் அவர் ஜென்ரலாகவே. ஓகேங்களா? இது அம்மா வந்ததுனால எதாவது பிரச்சனையா? யாருக்காவது எதாவது பிரச்சனையா? அவரோட அம்மா அவர் அவங்க கூட்டத்துக்கு குடும்பத்தை கொஞ்சம் உள்ளே கொண்டு வர இல்லை. நான் இப்பயே சொல்கிறேங்க, அந்த 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 எண்ணமே அவர் கிடையாது. இப்போது குடும்பத்தை உள்ளே கூட்டின்னு வர போகிறான்னா நான் அம்மாவுக்கு வந்து எதாவது போஸ்டிங் கொடுத்து பொறுப்பு கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறீங்களா? அவருக்கு அந்த தாட்டை குடும்ப அரசியலே அழிக்கணும்னு வர்றாரு. எப்படி திரும்ப குடும்பத்தை கூப்பிட்டு வருவார்? இப்படிதான் பல பேர் வந்தாங்க. யார் வந்தாங்க? விஜயகாந்த் வந்து என்ன சொன்னார்? அப்பவே சொல்லிட்டார்ல, வந்து அவர் குடும்பத்தை அழிக்க போறேன்னு சொன்னாரா? குடும்ப அரசியல் அழிக்க போறோம், மக்களுக்கு நான் நல்லது பண்ண வர போறேன்னு சொல்லி தான் வந்தார். இவர் இங்க குடும்ப அரசியல் நடக்குதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. மக்கள் பார்க்காமையும் எதையும் கேட்காம இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதை அழிக்கணும்னு வந்திருக்காரு. அதனால நீங்க எதெல்லாம் சேர்த்து தயவு செய்து பேசாதீங்க. ஆனா நீங்க கேட்குற கேள்வி மாதிரி இன்னும் நிறைய விமர்சனங்கள் வெளியே வரும். இப்போ பேசியிருக்காரு இன்னைக்கு, இதுக்கப்புறம் ஏன் அம்மா வந்தாங்க, ஏன் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்டுப்பா. நீங்கள் கூட தான் கோயிலுக்கு போகிறீங்க, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறீங்க, நான் அதான் கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்கள் தான் எங்கேயோ போகிறீங்க, ஒரு அரசு தனிப்பட்ட இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், கோயில் நீங்கள் எல்லாம் ஓகே, தனிப்பட்ட விவகாரமே இருக்கட்டும். கோயிலுக்கு போகிறீங்க, ஏன் அரசு இதோட போகிறீங்க? பாதுகாப்புக்கு தான். என்ன பாதுகாப்பு? நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம், நம்ம ஊர் தானேங்க இது, உங்க மக்கள் தானேங்க, என்னங்க பாதுகாப்பு? வேற எதுக்குங்க பாதுகாப்புக்கு? விஜயவர்கள் கூட தான் பவுன்சர்ஸ் இதெல்லாம் போடுறாங்க. நீங்க திரும்ப புரிஞ்சுக்கல, பவுன்சர்ஸ் வச்சது வந்து விஜய் அண்ணாக்காக கிடையாது, அவரை பார்க்க வர தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பவுன்சர்ஸ். யாரும் வந்து விஜய் அண்ணாக்காக எதாவது ஆயிடுமன்றதுல. இப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்க, இந்த மாநாடு நடந்தது, ஏன் 10 அடி ஹைட்டு வச்சிங்க, ஏன் சுற்றி ஆயில் கிரீஸ் தடவுனீங்கன்னு கேட்குறேன். மூளை இருக்கவங்க கொஞ்சமாக அந்த கேள்வியில் கேட்பானா? ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய ஸ்டேஜ், கும்பலாக ஒரு கூட்டம் ஏறிச்சுன்னா அது உடையுமா உடையாதா? உடஞ்சா திரும்ப அடிப்படுமா இல்லையா? அதுக்காக தான் அந்த கிரீஸை தடவிடுறது, பவுன்சர்ஸ் வச்சுருக்கிறது, இதெல்லாம் பண்ணுறது. அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் சில மூளை இல்லாத ஜீவன்கள்லாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுனுக்குது. நீலாம் வந்து ஒரு தலைவனா, ரசிகரை வந்து பார்க்க விடாமல் தொண்டை வந்து உன்னை ஏறி வரக்கூடாதுன்ட்டு கிரீஸ் தடவுறேன்னு கேட்குது. இதெல்லாம் பேசிக்காக குழந்தைய கேட்டால் கூட சொல்லி, இன்றைக்கி படிக்கிற 6வது 7வது குழந்தை கூட சொல்லலாம் அந்த விஷயத்த, இதுக்காக தான் தடவி இருப்பாங்க அப்படின்னு. அதை கூட தெரியாமல் சில சங்கிகள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இப்போ அந்த பொதுக்குழுவில் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து டிஎம்கே வந்து லா ரிலேட்டபிளான விஷயங்கள் தாண்டி கொட்டி அமிச்சிருக்காங்க, அதே மாதிரி டெல்லி வந்து கொட்டி அமிச்சிருக்காங்க அப்படின்னு பேசின விவகாரமாக இருக்கட்டும். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து சிஎம்முக்கு உடம்பு சரியில்லை, அவர் எது கொடுத்தாலும் வந்து படிக்கிறாரு, அவர் சுற்றி இருக்கிறவங்க தான் பண்ணுற வேலைகள் தான் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனலாக ஏதோ சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கு. இல்லை சிஎம்க்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது அது அவருடைய இல்லை பிரதர், இங்கே பர்சனலாக அவர் சொல்லலை. அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா, அது நான் வந்து கிளியராக சொல்லிட்டார். உள்ள எனக்கு டிஎம்கேவோட பல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படியெல்லாம் வேலை பார்ப்பீங்க, நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்றதை நான் கிளியராக நோட் பண்ணிட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படி. ஏன்னா அவர் உள்ள டிஎம்கேக்குள்ள டிவிக்கோட ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் இந்த கேள்வி வரும்னு நினச்சே நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஸ்லீப்பர் செல்ஸ் கிடையாதுங்க, அப்படி அவர் சொல்லலை. நீங்கள் எப்பேற்பட்டாங்கன்றது அவருக்கு தெரியும். நான் உள்ளே இருந்திருக்காரு, அவனும் பயணிச்சிருக்காரு, அங்கே பிடிக்கல அப்படின்றதுனால வெளியே வந்திருக்காரு. நிறையா அது வேற ஒரு டாபிக், அதை நம்ம இப்போ பேச முடியாது. அவர் உள்ளே இருந்ததுனால இவங்க எப்படிலாம் இருப்பாங்க, இவங்க எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வந்து எல்லாருக்கும் கிளியராக தெரியும்.
ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரீசன். ரெண்டாவது, அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, படிச்சுட்டு இருக்காரு. உண்மையிலே ஸ்டாலின் அவர்களுக்கு உடம்பு சரியில்லைன்றது எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலாகவே தெரியும். அடுத்த எலெக்ஷனுக்குள்ளே நம்ம பையனை நம்ம வந்து சிஎம் ஆக்கிடணுன்றதுக்கு தான் போராடிட்டு இருக்குது டிஎம்கே. மக்கள் நலனுக்காக கிடையவே கிடையாது. இல்லை, இப்போ இதில் எனக்கு ஒரு கேள்வி. கலைஞர் அவர்கள் 5 தடவை சிஎம் இருந்தார். இப்போ இவருக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைமே பையனுக்கு கொடுக்குறாருன்னா சரி, நல்ல கேள்வி. இதே கேள்வி வந்து டிஎம்கேல கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலினுக்கு எப்போ வாய்ப்பு கொடுத்தாங்க? அதாவது மாண்புமிகு திரு ஸ்டாலின் முதல்வர், இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சது? 50 வருஷம். 50 வருஷம் கழிச்சு வந்து. அப்போ 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இருக்கிற முதல்வருக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அப்போ அவரோட பையனுக்கு எப்போ கிடைச்சது? குறைஞ்சது ஒரு 10-15 வருஷமாவது. எங்கங்க இல்லை, தாண்டி இருக்கணும் இல்லையா? ஒரு வருஷத்துலங்க, ஒரு வருஷம் கூட இல்லை. அவர் படத்தில் இருப்பேன்னாங்க 2019 வந்து இதோட இல்லை 2019 ஒரு மீடியாவில் வந்து என் குடும்பத்தில் எனக்கு அப்புறம் யாரும் அரசியலுக்கு வரமாட்டாங்கன்னு சொன்ன ஒரு ஒரு மனிதர் திடீர்னு 2020 இளைஞரணி செயலாளராக கொடுத்துட்டாங்க. 21 எலெக்ஷன் நிற்க வச்சிட்டாங்க. 21 எம்எல்ஏ ஆகிட்டார். 22 வந்து மினிஸ்டர் ஆகிட்டார். 23 டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அப்போது அங்கே ஷார்ட் பீரியட் எவ்வளோ டைம் பார்த்துக்குவோம், 2 வருஷத்துல எல்லாமே நடந்துச்சு. 50 வருஷம் இங்கே இருக்குது, 2 வருஷம் அங்கே இருக்குது. அப்போ இதுவே வந்து தாவேக்கா வந்து 2.5 வருஷம் ஆரம்பித்த கட்சி, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்குறீங்க. 2 வருஷம் ஆன அரசியல் உள்ள வந்த ஒரு நபருக்கு வந்து நீங்கள் தூக்கி துணை முதலமைச்சர் கொடுப்பீங்க, நாங்கள் வந்தால் எங்களுக்கு கொடுக்க மாட்டிங்களா? என்னோட கேள்வி அது. இப்போது அந்த வந்து ஹெல்த் ரிலேட்டபிளான விஷயங்கள், பர்சனல் அட்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த கொட்டி இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்து பேசின ஒரு விஷயம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம நார்மலாக எதிர்கருத்து வச்சாலே கோபம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் தற்பொழுதே அரசியல் களம் இருக்குது. பட் எலெக்ஷன் நெருங்கக்கூடிய நேரத்தில் இன்னும் 6 மாதத்தில் தெரியுண்டா யார் அப்படின்னு ஆதவன் சொன்னதாக இருக்கட்டும். கரூரில் ரொம்ப ஓப்பனாகவே அந்த வார்த்தை தான், ரவுடி செந்தில் பாலாஜி அவர் இருக்க ஊருக்குள்ளே போகாதீங்கப்பா அப்படின்னு வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி இருக்கட்டும். இந்த கொட்டி ரவுடி செந்தில் பாலாஜி அப்படின்ட்டு ஸ்ட்ரைட்டாக அடிக்கக்கூடிய பாயிண்ட்டு எலெக்ஷன் நேரத்தில் அந்த டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிற நெரேட்டிவை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகளா, இல்லை நார்மலாக கோபத்தின் உண்டான ஒரு வார்த்தைகளா? இது எதையுமே வந்து முடிச்சு போட்டால் அவங்க பேசலாம். அவங்க வந்து யதார்த்தத்தையும் அவங்க நேச்சுரலாக பேசியிருக்காங்க. அங்கே ரொம்ப ஆத்தென்டிக்காக நேச்சுரலாக பேசியிருக்காங்க. எதையுமே வந்து அதான் அவரே சொல்லியிருப்பார், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதே எங்களுக்கு தெரியாமல் கரூரில் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் வந்து நின்றுட்டு இருந்தோம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பார். பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். அந்த சம்பவம் நடந்த அப்புறம் நாளைக்கு யாரெல்லாம் நம்மளை எப்படி பேசுவாங்கன்னு யோசிக்கல. ஐயோ மக்களுக்கு இப்படி ஆகிடுச்சே, நம்ம போய் பார்க்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோமே அப்படின்னு தான் நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறது தான் தாவேக்கால இருக்க எல்லா நபர்களும். ஆனால் நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி மாதிரி எதையும் சேர்த்து அவங்க பேசவே இல்லை. அவங்க யதார்த்தத்தையும் எது உண்மையாக அங்கே பேசியிருக்காங்க. உண்மை தானேங்க, செந்தில் பாலாஜி ரவுடின்னு தானேங்க இன்னைக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, பொதுமக்களே சொல்கிறாங்க. எம்எல்ஏ ரவுடின்னு சொல்லலாம், ஏங்க பொதுமக்களே சொல்கிறாங்களே. நான் நீ வந்து அப்ப நாங்களாம் பொதுமக்களை நம்ம தாங்க அரசியல் படுத்தணும். நான் தான் சொல்கிறேன் இல்லையா, 50 வருஷமா நீங்கள் ஏன் அரசியல் படுத்தலை? 50-60 வருஷமா நீங்கள் ஏங்க அப்போ அவங்கள அரசியல் படுத்தலை? அதுக்கு தாவேக்கா தான் பண்ணணும்னு இப்போ கேட்குறீங்களா? அப்போ ஏன் 50-60 வருஷமாக பண்ணலை? 60 வருஷமாக அரசியல் படுத்தலை. நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் கேட்கணும். இலவசம்னு ஒன்று கொடுத்துருவீங்க, 1000 ரூபாய் ஃப்ரீ, 1000 ரூபாய் காசு கொடுத்துருவீங்க மகளிருக்கு, 1000 ரூபாய் வந்து காசை கொடுத்துட்டு சொல்லி காட்டுவீங்க, பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அதையும் சொல்லி காட்டுவீங்க. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. இதுதான் உங்களோட ஆட்சியும் விடியல் தரம் ஆட்சி இதுதான். ஏன்னா இவர் எதையுமே ஒன்று முடிச்சு போட்டு பேசலை. அவர் சொன்னது எல்லாமே உண்மையாகவும் நிஜமாகவும் நடந்த ஒரு விஷயந்தான். அந்த லா ரிலேட்டடாக சொல்கிறீங்க இல்லையா, டிஎம்கேனுடைய லா வந்து கலைஞரவர்கள் இல்லை, அதுதான் சொல்கிறேன். லா கொட்டி அனுப்பிட்டாங்கன்னா சென்னை ஹைகோர்ட்டில் செந்தில் சார் அவர் ஜட்ஜாக இருக்கார், அவர் என்ன பேசினாரோ அதை வந்து கிளியராக நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதுக்கு ஆப்போஸாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி ஒரு நபராக இருந்து இதை பண்ணீங்க, ஒரு பெஞ்ச் தானே இது போயிருக்கணும், இதெல்லாம் அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே கரெக்டு தானே, அதை தான் வந்து அவர் சொன்னார். நீங்கள் இவ்வளோ பேசுனீங்களே, சுப்ரீம் கோர்ட்டில் உங்கள் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஏன் வாய் திறக்கலன்னு கேட்டார். இல்லை தான் அவர் தப்பாக பேசல, தவறாகவும் பேசல, உடனே வந்து நீதிபதிகளை வந்து அவமதிக்க பேசிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி இன்னொரு டீம் கிளம்பும், சைடில் இன்னொரு டீம் கிளம்பும். இவர் என்ன வந்து கோட்டையை அவமதிக்கிறாரு, நீதிபதிக்கு மரியாதைலாம் பேசுகிறார் அப்படின்லாம் கிளம்பும். அவர் மரியாதை தெளிவாக கிளியராக சொல்லிடு, இந்த மாதிரிலாம் மறந்துட்டீங்களா சிஎம் சார் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. வேறு எதாவது கேட்டிருக்காரு அவர். லா நீங்கள் வந்து இவ்வளோ லா இங்கே பேசுனீங்க, அதே லா வந்து அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏன் பேசலை, அதை தான் அவர் கேட்டிருக்காரு. இந்த பொதுக்குழுவை பொறுத்த வரைக்கும் கோவையில் நடந்த அபியூஸ் ரிலேட்டபிளான விஷயத்தை பற்றி தீர்மானங்கள் வந்து நிறைவேற்றிருந்தாங்க.
காவல்துறையினர்லேருந்து அண்டு சிஎம் அவர்கள் சொன்ன 2 விஷயம். ஃபஸ்ட்டு காவல்துறையினர் வந்து அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு அந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டிங்கில் காவல்துறையினர் வந்து கேட்டிருந்தாங்க. 2வது ஒரு விஷயம் வந்து சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்லே அதிரடியாக ஆக்ஷன் எடுத்திருக்கோம், சுட்டு பிடிச்சிருக்கோம். இன்னொன்று அந்த விஷயம் நடக்க காரணமாக இருந்த அந்த நபர்களை கடுமையாக தண்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் சொன்னதன் பிறகு அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறது? சார், அது தீர்மானம் நிறைவேற்றப்படும் போட்டது வந்து எதுக்குன்னு ஃபஸ்ட்டு கிளியராக புரிஞ்சுக்கணும். இந்த 4.5 வருஷத்தில் தமிழ்நாட்டில் 1764 பெண்கள் ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இப்போ ஆக்ஷன் அதிரடியாக இல்லைங்க, நான் சொல்லி முடிச்சிடறேன். 1764 பெண்கள் ரேப் பண்ணியிருக்காங்க. இந்த 1764 பெண்கள் ரேப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு ரேப் ஆகிருக்கு தெரியுமா? அப்போ நீங்கள் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தா பேலன்ஸ் இருக்க 1763 பெண்கள் பாதிக்கப்படாமல் இருந்திருப்பாங்களா? படாமல் இருந்திருப்பாங்களா? நீங்கள் அப்போ சரியில்லை தானே. இன்றைக்கி நான் வந்து சுட்டு பிடிச்சேன், ஆக்ஷன் எடுத்தேன், காவல்துறை ஏன் அவங்க அங்கே போகணும் அப்படின்னா அந்த நேரத்தில் ஏன்னா எனக்கு புரியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், ஒரு சுதந்திர நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் சுதந்திர நாட்டில் நம்ம எங்கே வேணாலும் போகலாம், கரெக்டு தானே? இது வந்து சர்வாதிகாரத்தில் நம்ம இல்லைல்ல. அவங்க மக்கள் அங்கே ஏன் போனாங்கன்ற கேள்வியே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது. ஏன் காவல்துறைக்கு அப்போ அது தெரியாத, அது பொறுக்கிங்க இருக்க இடம்ன்ட்டு நீங்கள் ஏன் அங்கே போய் எதையும் கேட்காம அவங்கள போய் கேட்காம பாதிக்கப்பட்ட மக்களை போயிட்டு பாதிக்கப்பட்ட பெண்கிட்ட ஏன் அந்த நேரத்தில் அங்கே போகணும் அப்படிங்க இதெல்லாம் ஒரு கேள்வி. அவங்க 1000 விஷயத்துக்கு போயிருப்பாங்க, அது அவங்களோட பர்சனல். இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு தெரியாதாங்க அங்கே பொறுக்கி இருப்பாங்கன்ட்டு நீங்கள் போய் பிடிச்சிருக்க வேணாம். இது இல்லாமல் இன்னும் குழந்தைகள் கற்பழிப்பு எவ்வளோ நடக்குதுங்க. இவங்க 1000 ரூபாய் ஃப்ரீயாக காசை கொடுத்துட்டு ஓசி பஸ்ஸை கொடுத்துட்டு ஓசின்னு கிண்டல் பண்ணுவாங்க. பெண்களோட ஓட்டு மட்டும் இவங்களுக்கு, அதான் பெண்களுக்கு மறுபடியும் பொன்முடிக்கு பதவி கொடுத்துட்டாங்கங்கிறத எதுவும் சிம்பாலிக்காக சொல்கிறேன். இல்லைங்க, உண்மை தானேங்க. அதை கொடுத்துட்டாங்களாங்க, இப்போ கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஓசியில், அதாவது பஸ்ஸில் ஓசியில் போனீங்களே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களோட ஓட்டு மட்டும் இவங்களுக்கு வேணும். பெண்களோட பாதுகாப்பு எங்கே? அப்போ பெண்களின் பாதுகாப்பு எங்கேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்கள்ல. இப்போ பெண்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ எல்லாரும் தெளிவாயிட்டாங்க, எங்களுக்கு உங்களோட ஆட்சி வேணான்றது தெளிவாக இருக்காங்க பெண்கள். விஜயனா சொன்னதான் டிவிகே வர்சஸ் டிஎம்கே. அதான் அப்படி ஒரு நரேட்டிவ் தொடர்ச்சியாக சொல்லி நீங்கள் நரேட் செட் பண்ணலையா? அப்போ நீங்கள் ஒரு நரேட் ஒன்று செட் பண்ணுறீங்களே, டிவிகே வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது, நீங்கள் ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க அப்படின்னு ஒரு நரேட்டை வெளியே இருந்தும் பரப்புறீங்க, உள்ளே இருந்தும் பரப்புறீங்களா? அப்போ அது எப்படி நாங்கள் சொல்கிறது? எனக்கு புரியல. அது எப்படிங்க ஒரு கட்சி வளர்ந்து வருது, இவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு எடுப்பான்னு ஒரு சென்செக்ஸ் சொல்லுது, இவ்வளோ பவர்ஃபுல் லீடராக ஒருத்தர் இன்றைக்கி இங்கே தமிழ்நாட்டில் வந்து நிற்கும் போது என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு இப்போ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாரா? எல்லாத்துக்கும் பதில் வந்துருச்சா? தமிழ்நாட்டில் 2026 சிஎம் கேண்டிடேட்டா, தாவேகாவோட சிஎம் கேண்டிடேட்டா யாருன்னா விஜயண்ணா தான்ன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போ இனிமேல் யாரும் கூட்டணி வந்து ஏடிஎம்கே கூட போவீங்களா, டிஎம்கே கூட போவீங்களா, பிஜேபி கூட போவீங்களா, யாரு கூட கேட்போம். தெளிவாக சொல்லிட்டார், தாவேகாவின் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் விஜயண்ணா அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இது ஏன் அவர் இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த விஷயத்த சொன்னாங்கன்னா, இந்த 30 நாளில் ஏடிஎம்கேயோ டிவிக்கோ வச்சு பேசி டிவிக்கே பலவீனமான கட்சின்ற மாதிரி நிறைய செட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே கூட போனால் தான் உங்களை காப்பாற்றிக்க முடியும், ஏடிஎம்கே கூட போய் இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். இல்லை, எனக்கு புரியல. அதுக்காக தான் இன்னைக்கு தீர்மானம் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்னு செட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், யாருக்கும் பதில் சொல்ல வேணாம்ல. சும்மா டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகேன்னு கூட்டணி வச்சு பேசிக்கினே இருக்கிறீங்க. அவர் தெளிவாக ஃபஸ்ட்டே சொல்லிட்டாருங்க. அவர் தமிழ்நாட்டின் 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளர் விஜயண்ணா அப்படின்றத சேலம்லேயே சொல்லிட்டாங்க. திரும்ப அதே கேட்டுக்கின்னு அதே அவங்களுக்கு ஒரு நரேட் பண்ணி மக்களோட மனசுலையும் வந்து எங்கே அவர் போயிடுவாரோ, எங்கே இது மாதிரி ஆகிடுவாரோ, மக்கள் மனசையும் குழப்பி மக்களோட மனநிலையும் மாற்றி அவங்களோட, அதாவது நம்மளோட 50 வருஷம் அரசியல் எப்படின்னா மக்களோட எமோஷனலில் கை வச்சுருவாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். 2001 வந்து ஆட்சி பிடிக்கிறாங்க ஏடிஎம்கே, பார்த்தீங்களா? அப்போது வந்து ஐயா கலைஞர் ஐயா அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஒரு தூக்கின்னு போகிற மாதிரிலாம் இருக்கும், எனக்கு கொலை பண்ணுறாங்க அப்படிலாம் பேசுவார். அந்த வீடியோவை போட்டு காமிச்சே 2006 ஜெயிச்சாங்க. ஞாபகம் இருக்குங்களா? எமோஷ்னல் டச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க, மக்களை எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணியே இங்கே ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சாங்க. ஒரு வாட்டியாவது டிஎம்கே ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. நான் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பிரித்து பேசலை, 2 திராவிட கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. இதை இன்னைக்கு இத்தனை வருஷம் நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்க, 50 வருஷமாக நீங்கள் ஆட்சி அமைச்சிருக்கீங்களா? ஒரே ஒரு எலெக்ஷன் கேம்பெயின்லையாவது நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன்,
மக்களுக்கு இந்த நல்லதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நீங்களே எங்களுக்கு பார்த்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லி என்னைக்காவது பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அடுத்த கட்சியை டிமாரலைஸ் பண்ணுறது, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணதுனால தான் இப்படி அப்படின்னு இதே தானே பேசியிருக்காங்க. என்றைக்காவது ஒரு இடத்துலையாவது என் கட்சி இப்படிலாம் பண்ணிச்சுங்க, மக்களுக்காக இவ்வளோ போராடிச்சு, இவ்வளோ பண்ணிச்சு, இதுக்காக எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு உங்களால் கேட்க முடியுமா? அப்படி கேட்டிருந்தீங்கன்னா 2019 உங்கள் தொகுதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி இருக்காது. 2019 உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் இருந்த ஒரு வாசகம் இன்னைக்கு வந்து உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்க. நீங்கள் 4.5 வருஷம் ஆச்சு, அவரே ஓட்டு போட்டேன்னு தெளிவாக சொல்லிட்டார். விஜயன் இப்போ ஆதவர்ஜன் கூட சொல்லிட்டார், 2020 உங்களுக்கு தான் அவர் ஓட்டு போட்டிருக்காரு, அந்த நன்றி கடன் கூட இல்லை உங்களுக்கு, நீங்கள் பண்ணுற ஆட்சி பிடிக்கல, அதனால் நான் வந்திருக்கேன்றதை தெளிவாக சொல்லிட்டார். அவருக்கும் கலைஞரை பிடிக்குன்றதை அவரே சொல்லியிருக்காரு, வாயிலே சொல்லி. உண்மைதான், கலைஞரை யாருக்கும் பிடிக்காமல, அவர் ஒரு ஜானக்கியன், அவர் எல்லாமே அவர் வந்து ஒரு மிக திறமையான. இன்னைக்கு அந்த அவரோட வேவ்ல கட்சி இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனையா? இருக்கலாம் சார், நான் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது இல்லையா. இப்போ வேவில் இல்லை அப்படின்றது, இப்போது அவர் ஆதவன் நான் கேட்ட கேள்வியை தான் நானே ஏறேன். அன்றைக்கி இந்த சம்பவம் நடந்துச்சு, எல்லாம் வந்தாங்க, ஏன் மூத்த கட்சி ஆட்கள் யாருமே வரல அந்த சம்பவத்தை அன்றைக்கி? இவங்க டீமே தானே வந்தது, யாருமே வரல. அவர் சொன்ன அப்புறம் எங்களுக்கும் அது ஒரு டவுட்ஃபுல்லாக தானே வருது. அப்போ மக்களும் அதே டவுட்ஃபுல்லாக யோசிப்பாங்களே. அதான் சொல்கிறேன் இல்லையா, அன்றைக்கி இருந்த எமோஷ்னல்னு சொல்கிறீங்க, அதே நேரத்தில் அன்பில் மகேஷ் அழுது அந்த எமோஷ்னலாம் வேற கிண்டல் பண்ணுற மாதிரி வேற சார் ஆதவர்ஜுனா பேசு. உண்மையாக அழுகிறதுக்கும் ஒரு நடித்து அழுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை. ஒரு சொட்டு கண்ணீர் வரல, நடிக்கிறது, கேமரா எப்படி அங்கே வந்து நின்று. இப்போ எங்கள் அண்ணன் வந்து அங்கே போனார் மகாபலிபுரத்துக்காக, எல்லாருக்கிட்டையும் காலில் விழுந்து அழுதான் வந்து மக்களே சொல்கிறாங்களா இல்லையா? ஒரு ஃபோட்டோ வந்துதான் உங்களுக்கு ஃபுல்லாக விட்டா தானே வரும். நான் என்ன கேட்குறேன், அதுதாங்க எங்களுக்கு தேவையில்ல, எங்களுக்கு அந்த அரசியல் வேணாங்க. நாங்கள் வந்து அழுது ஏமாற்றி நாங்கள் இந்த மாதிரிலாம் நடித்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏங்க அவர் இந்தியாவிலே நம்பர் 1 ஆக்டருங்க, சரிங்களா? விஜயண்ணா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 ஆக்டர், ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் இந்தியா. அவருக்கு இந்த இதெல்லாம் வேணாம், மக்களுக்கு நான் நல்லது பண்ணேன்னு வந்திருக்காரா இல்லையா? அப்போ அதுக்கு எதுக்குங்க நான் கேமரா காமிச்சு நான் திரும்ப அந்த ஒரு நடிப்பை நடிச்சு? எனக்கு அந்த மாதிரி அரசியல் வேணாங்க. நான் உண்மையாக நேர்மையாக நான் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்போம், அவரோட இது வந்து எப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், அவர் செயல். விஜய் அண்ணா வந்து ஒரு செயல் வீரர், அவர் செயலில் தான் காட்டிட்டு போவார். இது வரைக்கும் இப்போ பேசும்போது அது வந்து கரூர் மேட்டரை பற்றி எதாவது பேசினாரா? ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது, ஏன்னா அவருக்கு செயல் முடிஞ்சிச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்ற செயலில் தான் அவர் காட்டுவார், அந்த செயல் வீரர் அவர். ஸோ விஜய் அண்ணா வந்து இப்போது வந்து ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் இன் தமிழ்நாடு, இன் இந்தியாவும் வந்துட்டுருக்கு. ஏன் இந்தியா உடனே சொல்கிறேன் அப்படின்னா, மோடிக்கு போவாரா, ராகுல் காந்தியா அப்படி தேடப்படும் ஒரு பவர்ஃபுல் லீடராக இருக்காருன்னு நான் சொல்கிறேன். பீகாரில் ஒரு பையன் என்கிட்ட வேலை செய்கிறாங்க, பீகாரில் ஒரு பையன், அந்த பையன் என்ன கேட்குறான், யார் இது விஜய்னு, நம்ம படம்லாம் பார்ப்பேன் சூப்பராக இருக்கும் அப்படி. ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து விஜய் தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லுவார். பல விஷயங்கள் பேசியிருக்கோம், நேரத்துக்கு ரொம்ப நன்றி.